திமுக என்றாலே அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பது நாங்கள்லாம் எதிர்கட்சிகள். தலைவர் காலத்திலிருந்து தலைவரும் சரி அம்மாவும் சரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்களும் சொல்றோம். அவங்க எப்படின்னா பொய்ய வாயால மட்டும் சொல்றது இல்லை, அவங்க எழுத்து வடிவிலே கொடுக்குறவங்க திமுக காரவங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த தோழி திட்டங்கிறது பெண்களுக்கான திட்டம். அது பெயர் மாற்றப்பட்டது, அவ்வளவுதான். இது 2013லயே அம்மா செயல்படுத்தியிருக்காங்க. அதாவது தனியாக உள்ள பெண்கள் வெளியூரிலிருந்து வேலைக்கு சேரும்போது தனியா எங்கேயும் போய் ரூம் எடுத்து தங்க முடியாது பெண்கள் என்பதால். அதாவது வாடகையும் அதிகம், சேஃப்டியும் இருக்காது அவங்களுக்கு. அதனால கிராமப்புறங்கள்ல இருந்து வெளியூர்ல இருந்து வேலை நிமித்தமாக வந்தாலோ வேலைக்கு சேர்ந்த பெண்களுக்கு தங்குவதற்கு இடம் வேணுங்கிறத மனசுல வச்சு அம்மா இந்த திட்டத்தை பெண்களுக்காகவே செஞ்சுட்டாங்க. அதுல சென்னை, திருச்சி, கடலூர், மதுரை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் செஞ்சாங்க. அதன் பிறகு 2013 செஞ்சது இது. 2014ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 23,75,00,000 ரூபாய் செலவுல 29 இடங்கள்ல விரிவுபடுத்தினாங்க தமிழகம் பூரா. இது அம்மா செஞ்ச திட்டம் தான். அது பெயரை மாத்தி தோழி திட்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே உள்ள பழைய திட்டம் தான். தென்காசி நெல்லை படுகொலைகள் ஆமா, தென்காசி மட்டும் இல்லைங்க, திருநெல்வேலி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் அதே நிலைமை தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மாவட்டத்துல சராசரியா பாத்தீங்கன்னா 20-30 கொலை நடந்துகிட்டே இருக்கு. அத முக்காவாசி இவங்க மறைச்சிடுறாங்க. மறைச்சிட்டு என்ன சொல்றாங்க, அது ஏதோ வீட்டு பிரச்சனை, அவங்களுக்குள்ள உறவினர் பிரச்சனை, அதனால இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. இதுதான் திமுக அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்ன நடந்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, அதாவது கோர்ட்டு வளாகத்துக்குள்ளேயே சாட்சிக்காக வந்த ஒருவர் போலீஸ்காரவங்க உள்ளார நிக்கிறாங்க. அவங்க கண்ணு எதிரையே கொன்னுட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. அத ஒரு வக்கீல் எதிரில் வந்தவர் ஒரு ஆள் அதுல பிடிச்சு கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் நீங்க அடிப்படை ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க போதைப் பொருள் கலாச்சாரம் இந்த திமுக அரசாங்கம் வந்ததுல இருந்து தீவிரமா தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல பெண்களும் வெளில போக முடியல, பாதுகாப்பும் இல்லை பெண்களுக்கு. சிறு வயது இளைஞர்கள்ல இருந்து இந்த தீய பழக்கத்துக்கு ஆளாகுறாங்க. இத கண்டும் காணாமையும் இந்த அரசு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா விழுப்புரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சில பகுதி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இங்க எல்லாம் பெரும் மழையினால தண்ணி கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி, சின்ன குடிசைகள்ல எல்லாம் பூந்து எல்லாமே வெள்ள அடிச்சுக்கிட்டு போயிட்டு, சாமான் செட்டுல இருந்து எல்லாமே போயிடுச்சு. ஆனா முதலமைச்சர் என்ன பண்றாருன்னு நல்லா கவனிங்க. இப்ப தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு இல்லையா, ஈரோட்டுக்கு வந்த உடனே அங்க போறாரு. அங்க போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அங்க போய் நிவாரணம் கொடுக்குறாரு. இத தமிழ்நாட்டு மக்களும் நல்ல கவனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம் அதுக்கு?
விரைவில் தேர்தல் வருது அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. அதனால இப்ப போய் பார்த்து அந்த ஜனங்களை பார்க்குற மாதிரி பார்ப்போம், நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நினைப்புல தான் போய் அவர் செஞ்சிருக்காரு. உண்மையா செய்யணும்னா மற்ற பாதிக்கப்பட்ட இடத்துக்கும் செஞ்சிருக்கணும், செய்யல. இதுதான் திமுகவோட வேலை. திமுக தொடர்ந்து இந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அம்மா ஆட்சிக்கு வந்தப்ப முதல்ல 2011 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த 2016 வரைக்கும் 1,14,000 கோடி கடன் வாங்கியிருந்தாங்க. கடன் வாங்கி மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் போச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது மறைக்கிற விஷயமே இல்லை, பிரஸ்ல உள்ளவங்களுக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு திமுக 4 ஆண்டு காலத்துக்குள்ள இப்போ மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா இருக்கு? கிட்டத்தட்ட 8,33,000 கோடி அவங்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு தமிழ்நாட்டுல வசிக்கிற குடும்பங்களுக்கு வீட்டு தலையில எவ்வளவு கடன் சுமைய வச்சிருக்காங்க? 3,5 லட்சம் ரூபாய் கடனை வச்சிருக்காங்க. இன்னும் 1 வருஷம் சொச்சம் இருக்கு. அது முடிவுக்குள்ள நான் சொல்றேன், இந்த அரசாங்கம் போற போக்கு, இவங்க செலவு உண்மையா செய்ய வேண்டியதுக்கு செய்யறது இல்ல, வீண் செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செலவுகளை பண்றதுக்கு இவங்க தேர்தலுக்கு முன்ன நீங்க பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி இவங்க கடன் வாங்கி முடிச்சிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. ஏன்னா எனக்கு அரசாங்கத்துல என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது முழுசும் தெரிஞ்ச ஆளுனா. இவங்க மாதிரி எல்லாம் கிடையாது. சும்மா டிவிக்கு விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு டிவியில 4 நிகழ்ச்சியை எடுத்து போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க ஆளு நான்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் ஃபீல்டுக்குள்ள போய் உண்மையா வேலை பார்க்கறவங்க, மக்களை மனசுல நினைச்சு பார்க்கறவங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.